ஹாய், வெல்கம் பேக் டு அவர் பீச் லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேங்க. அது எப்படிலாம் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அது என்ன வந்து எக்ஸிக்யூட்டிவ் நான் இந்த வாட்டி வந்து மீனாட்சி அம்மன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து கையெல்லாம் வந்து வீட்லேயே தைச்சிடலாம். வெளியே போய் கேட்டேங்க, அது வந்து 650 750 சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்மாலாக இருந்தது. நம்ம வீட்லேயே வந்து நம்மளோட கையால் ஸ்டிச் பண்ணி அம்மாவுக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் வந்து கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அதை ஆக்சுவலாக வந்து 2 குழந்தை வச்சுட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு யாரோட ஹெல்ப்பாவது வேணும். என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப் தான். அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ ஒர்க் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வாட்டி வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா வாட்டர் பாட்டில் 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு டால் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பூஜை சாமான்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாரு. நான் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் இந்த க்ளீனிங் ப்ரப்பர்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த டால் வந்து ரெடி பண்ணிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா 5 லிட்டர்ஸ் அந்த கேன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களே அந்த கேன் வச்சு தாங்க இந்த அம்மன் செஞ்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10% மட்டும் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அது மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நைட் நான் 10 o'clock உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப் தான் நான் வந்து கேட்டிருக்கேன். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சீக்கிரமாக பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ வந்து மெயின் சாமிக்கு வந்து நான் வந்து சாரீ வந்து மடித்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம சாரீ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கையெல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த கை வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கிறதுனால நான் வந்து பேப்பர் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அட்டை மாதிரி இருக்கும், அதை ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கலசம் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசம் வந்து மார்னிங்கும் நான் வைப்பேன். இது வந்து ஜஸ்ட்டு சும்மா சாமியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் உள்ளே ஊற்றிட்டு பச்சரிசி எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நான் சாமியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபேஸ்லேருந்து அப் டு பாட்டம் நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சில்வரில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த பூஜை நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது ஃபுல்லாக நான் பண்ணுறதெல்லாம்னா இன்னும் நிறைய டிலே ஆகும். அதனால தான் நான் அதெல்லாம் டக்குன்னு ஓட்டிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்கம் வந்திருக்கிறது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்னோடய ஃபைனல் அவுட்கம் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன லக்ஷ்மி வச்சுருக்கேன் வாட்டரில். இது வந்து வெட்டிவேர் விநாயகர். ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் வந்து சாமியை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் விநாயகர் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் வைக்கணும். அதனால் விநாயகர் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு நான் எப்போயுமே ரெகுலராக வைக்கிற அம்மன் சிலை, அம்மனோட ஃபேஸ் வந்து இங்கே இருக்குது. அவங்கள தான் நான் டால் மாதிரி பண்ணி அங்கேருந்து நமக்கு காசு வர மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே வாட்டர் கேனில் நான் பண்ணது. ஸோ அது அப்படி தெரியவே இல்லை. பட் வந்தவங்க எல்லாருமே இந்த சாமியை பார்த்தோன்னே, ஓ செம்மையாக இருக்குது, நீங்கள் வாட்டர் பாட்டிலில் பண்ணிங்கன்றது தெரியல அப்படின்னு. அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் இந்த அவுட்கம் வரணும்னா கொஞ்சம் நம்ம வந்து 1 வீக் அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். இது வந்து என்னோடய செகண்ட் ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா ஷோகேஷ்காக இவங்களெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து செம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த சாமியோட முகம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. ஸோ நான் பட்ட கஷ்டம் நான் அந்த ரொம்ப கஷ்டமாக நைட்லாம் தூங்காமல் பண்ணதெல்லாம் வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நீங்களுமே வீட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸி தாங்க. நம்ம மனசில் வந்துட்டு சாமியை நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து இந்த ஃப்ளார் என்கிட்ட ஆரி ஒர்க்கோட ஸ்டாண்ட் இருந்தது இல்லையா, அந்த ஸ்டாண்டில் நான் வந்து இந்த ஃப்ளார் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பேக்ரவுண்டாக வச்சுருக்கேன்.
இங்கே வந்து எல்லோரும் வந்துட்டு ஈவினிங் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் ஃபுல் அவுட்கம் வந்து நல்லா அப்படியே வியூ வந்து செம்மையாக தெரியுது. ஆனால் பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆன மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.